சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதில் பிஸ்கட் இருக்குது, எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும். அக்கா வாங்கிக்கோங்க. அக்கா வேண்டாம் ஜனனி. அக்கா இந்தாங்க சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையில் உங்கள் உடம்புக்கு நிறைய தெம்பு தேவைப்படும். தர்ஷினியை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்காவது உங்கள் உடம்புல நிறைய தெம்பு தேவைப்படும். கண்டிப்பாக சாப்பிடுங்க. என் குழந்தை எங்கே இருக்கான்னு தெரியாமல் என்னால் எதுவும் சாப்பிட முடியாது. தர்ஷினியை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் தெம்பாக தான் இருப்பேன். மனசில் தெம்பு இருந்தாலே உடம்புல தெம்பு இருக்கும். எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. என் பொண்ணை காப்பாற்றுற வரைக்கும் எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? நீங்கள் சாப்பிடுங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இல்லையா? சாப்பிடுங்க. ஹலோ, சௌந்தர் சொல்லுங்கள். அப்படியா? திண்டுக்கல் சிறுமலைப்பாக்கமா? ஓகே, சரி, தேங்க்யூ. இப்போது திண்டுக்கல் சிறுமலை இருக்கு இல்லையா, அந்த ஹைவே வரைக்கும் அந்த வண்டி போயிருக்கு. அதை தாண்டி எந்த டோல் பூத்துலையுமே அந்த வண்டி கிராஸ் ஆகலை. அப்படி பார்த்தா அது சிறுமலை பக்கம் தான் திரும்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் காடும் மலைப்பகுதியுமா இருக்கும். அந்த பக்கம் தான் அவங்க ஒருவேளை கொண்டு போயிருக்கலாம். நாம் அந்த டைரக்ஷனில் போகிறது தான் கரெக்ட் நினைக்கிறேன். அப்போ நம்ம தர்ஷினியை நெருங்கிட்டோமா சார்? ஏறத்தாழ நெருங்கிட்டோன்னு சொல்லலாம். கடவுளே, டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஆதிரா, ஃபோன் மட்டும் எடு. ஃபோனா? எடு. ஜனனிக்கு ட்ரை பண்ணு. எதுக்கு? இது கொஞ்சம் எடுத்து விடு. சக்தி, சக்தி எப்படி இருக்க? ஹலோ ஜனனி, என்னாச்சு ஜனனி? ஏதாவது தெரிஞ்சுதா? நீ எப்படி இருக்க சக்தி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? என்னாச்சு அங்க? நாங்க ஜீவானந்தன் சாரை பார்த்துட்டோம் சக்தி. அவர் கூட தான் போயிட்டு இருக்கோம். எந்த ஏரியான்னு ஆல்மோஸ்ட் ட்ராக் பண்ணிட்டோம். நாங்க இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். நீ உன்னை பாத்துக்க. எங்களை பத்தி கவலைப்படாத. ஹலோ சக்தி, கேக்குதா? ஹலோ ஹலோ ஜனனி. ஹலோ ஜனனி, கேக்குதா? சக்தி. ஹலோ ஹலோ சக்தி. இதுக்கு மேலே இங்கே மொபைல் நெட்ஒர்க் எடுக்க வாய்ப்பு இல்லைங்க. லோக்கல் நெட்ஒர்க்னா கொஞ்சம் எடுக்கும் அப்பப்போ. உங்கள் மொபைல் எடுக்க வாய்ப்பு இல்லை. எதுக்கும் சொல்லிவிடுங்க அவங்கக்கிட்ட. இதுக்கு மேலே கால் எதிர்பார்க்க வேணான்னு. சக்தி, இதுக்கு மேலே மொபைல் ரேஞ்ச் கிடைக்கிறது கஷ்டம். லோக்கல் நெட்வொர்க் மட்டும்தான் வேலை செய்யும். ஹலோ சக்தி, நான் பேசுறது கேக்குதா? சக்தி, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. நாங்க தர்ஷினியை நெருங்கிட்டோம். நிச்சயமா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவோம் சக்தி. நீ உன்னை பாத்துக்க. சரியா? டேக் கேர். சரி. ஹலோ ஜனனி. வச்சிடுறேன். ஜனனி ஹலோ. என்னடா, என்னாச்சு? ஜீவானந்த சாரை பார்த்துட்டாங்களா? தர்ஷினி இருக்கிற இடத்த தேடுறாங்க. அது கொஞ்சம் காட்டு பகுதினால சிக்னல் சரியா கிடைக்கல. கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பா கூட்டு வந்துருவாங்க. இப்ப ஜீவானந்த சார் தான் கூட இருக்கார்ல, பாத்துக்கோங்க. கண்டிப்பா கூட்டு வந்துருவாங்க. அதுடா
இனிமே நீயும் சரி இவனும் சரி அந்த சக்தி பயலும் சரி யாரும் எனக்கு தம்பி கிடையாது. இந்த மீனாட்சி தாய் தலையில் அடிச்சு சொல்றேன், இனிமே குணசேகரன் தனி ஆளுதான். என் பிள்ளைய நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிடுவேன். எவனை என் பிள்ளைய தேடி கண்டுபிடிக்க வேணாம். அண்ணே, உங்க 2 பேரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க சம்பந்தியம்மா, வாங்க. என்ன சொல்றது காதல வரலையா? வாங்க, எனக்கெல்லாம் பசிக்குது. இங்க பாரு, உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடுங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா? அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியாடா மீச மைனரு? அது சரி, என் மவன் உன் தொங்கச்சிக்கிட்ட ரோட்ல வச்சு பேசினான்னு அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்தியே, இன்னைக்கு அவளை கொண்டே ஒளிச்சு வச்சுட்டு உன் ஆத்தாக்காரி அந்த ஆட்டம் காட்டுறாளே, இப்ப நீ என்ன பண்ண சொல்லு? ஏய், இதெல்லாம் பேச வேண்டியது கிடையாது. மரியாதையா போயிடு. இருக்கிற கோவத்துல எதை தூக்கி அடிப்பனே தெரியாது. ஏய், என்னடா ஆளாளுக்கு நாட்டம பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இப்ப திங்க தானே அழைச்சா? அதுக்கு என்ன வந்துச்சுப்பா? எப்பா ஞானம், உன் தம்பியை கூட்டிட்டு சாப்பிடவா. நீங்க சாப்பிடாம விரதம் இருக்கிறதுனால உன் பொண்டாட்டிங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர மாட்டாங்க. ஊரை சுத்திங்க எப்ப வரணும்னு நினைப்பாங்களோ அப்பதான் வருவாங்க. என்ன கதிரண்ண, அன்னைக்கு சூப்பு சப்பாத்தி குருமான்னு ஒரு புடி புடிச்சியா போல இருக்கு. இன்னைக்கு சமயக்கட்டை வந்து எட்டி பார்க்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. என்னத்த பண்றது, எல்லாம் ஒரு நாள் கூத்துதான். இன்னைக்கு நானே சமைச்சிருக்கேன், வாங்க போய் சாப்பிடுவோம். ஏய், என்னடா காதுல விழலையா? வாங்க. மா, நாங்கள் சொரணை இல்லாதவங்க தான்மா. ஆனால் இம்புட்டு கேவலப்பட்டதுக்கு அப்புறமும் நாங்கள் இந்த வீட்டில் தின்னுட்டு தூங்க முடியாதுமா. எது? என்னம்மா என்னம்மா பண்ணோம்? நாங்கள் புள்ளைய காணோன்னு பதட்டப்பட்டு தேடணும், அவ்வளோதானே? அதுக்கு இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுறாரு அவரு. நீ நம்ம சேலையை கட்டிக்கங்கிற என்னங்கிறப்போ நாங்கள் அடிமைதாம்மா, அடிமைதான்.